வெளிப்படுத்தின விசேஷம் 12:1 இந்த 4 வசனமும் இதில் 3 சம்பவங்கள் சொல்லப்படுது. அப்படிதானே? 3 கேரக்டர். ஒன்று சூரியனை அணிந்த ஸ்திரீ, 2வது சிவப்பான வலு சர்ப்பம், 3வது ஒரு ஆண் குழந்தை. அப்போ இது 3 யார்? அல்லேலூயா. இப்போ நிறைய பேர் சொல்லுது என்னென்னா மரியாள் தான் சூரியனை அணிந்த ஸ்திரீ அப்படின்ட்டு அநேக இடங்களில் அப்படி தானே போதும். இன்றைக்கி உலகம் முழுவதும் பார்த்தா 260 கோடி கிறிஸ்தவர்கள், அதில் கத்தோலிக்கர் மட்டும் 130 கோடி, ரோமன் கத்தோலிக்கர். இவங்க சொல்கிறது யார் அப்படின்னு? சூரியனை அணிந்த ஸ்திரீன்னா மரியாள் தான். அதனால தான் அப்படிலாம் பாட்டுதெல்லாம் கேட்டிருக்கோம். அப்படிதானே? நிலவின் மேல் நின்று கொண்டிருந்தால் சூரியனை முடியாக சூட்டி இருந்தாள், இப்படியெல்லாம் பாட்டெல்லாம். அதுபோல் அதில் இன்னொரு மரபும் இருக்குது. அதாவது கிழக்கு வழி மரபுன்னு ஒரு மரபு. ஒரு 26 கோடி பேர் உலகத்தில் இருக்காங்க. அந்த 26 கோடி பேரும் கூட இதை ஏற்றுக்கிட்டாங்க, மரியாள் தான் சூரியனை அணிந்த ஸ்திரீ அப்படின்னு. ஆனால் இது ஒரு பெண்ணின் கதையா அப்படின்னு கேட்டால், சூரியனை அணிந்த ஸ்திரீ ஒரு விஷயத்தை அதில் செய்கிறா. 12:6 அந்த வசனத்தை வாசிக்க போவோம். மரியாள் எங்கேயாவது 1664 எங்கேயாவது ஓடி போனாங்களா? அந்த பெண் தெளிவாக ஓடி போனாலிட்டு அதில் போடப்பட்டிருக்கு. அப்படிதானே? இதில் மரியாள் எங்கேயுமே அவைய ஓடி போகிறதாட்டு எந்த இடத்துலையுமே பைபிள்லையும் சொல்லப்படலை. அப்படி ஒரு சம்பவம் நடக்கவும் இல்லை. 1260 நாட்கள். அப்போ நிச்சயமாக தெரியும் அது யார் இல்லை, மரியாள் இல்லை அப்படின்னு. அப்போ இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இஸ்ரேல் ஜனத்துக்கும் சாத்தானுக்கும் இடையே உள்ள போராட்டம், ஒரு பயங்கரமான போராட்டம். அதில் வெளிப்படுத்தின விசேஷம் 12:1 சொல்லப்படுது ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு அடையாளம் தானே சொல்லப்படுது 12:1 ஒரு அடையாளம் காணப்பட்டது. அப்போ அது ஒரு பெண்ணு இல்லை, அது பெண்ணாக சொல்லப்பட்ட வேறொரு அடையாளம், யாருக்கோ ஒரு அடையாளம் மட்டும் சொல்லப்படுது. அதை பார்த்தா வெளிப்படுத்தின விசேஷத்தில் அந்த ஆள் யாருங்கிறத தெளிவாக சொல்லாட்டாலும் ஆதியாகமத்தில் சொல்லப்படுது. அல்லேலூயா. அப்போ ஏற்கனவே எத்தனாக இருந்து அதுக்கப்புறம் இஸ்ரேலுங்கிற பெயரை வாங்கின ஒரு மனுஷன் இருந்தான். அப்படிதானே? அவனுக்கு 12 மகன்கள். இதில் 11வது மகனாட்டு ஒரு புதிய வித்து ஒன்று பிறந்து. இதுக்கு ஒரு புத்தி உண்டு. அண்ணன் மாதிரி பேசுறதை விட்டு கேட்டு அப்படியே போய் தவப்பண்ட போய் போட்டு கொடுக்குறது. அப்படி தானே? தவப்பனார் ஏதாவது ட்ரெஸ் எடுத்து கொடுப்பார். போத்தீஸில் போயோ நல்ல பெருமாளில் போயோ ஒரு ட்ரெஸ்ஸு எடுத்து சிவப்பு கலரில் கொடுப்பார். அதுக்காக அண்ணன்மாரை போட்டு கொடுத்து அடி வாங்குறது எல்லா காரியங்களும் உண்டு. அதனால் அண்ணன்மாருக்கு நேர எதிராட்டு இந்த ஆள் மாறி போனார். அப்போ மாறி போச்சில் தான் இடையில ஒரு கனவு கண்டார். ஆதியாகமம் 37:9 அதை வாசிக்க பார்ப்போம். 11 நட்சத்திரங்கள். அப்போ இவனை தவிர மீதி உள்ள 11 வணங்குனதுன்னு சொல்லலாம். அவள் சொன்னோடனே அண்ணன்மாருக்கு எல்லாம் புரியலை, அப்பனுக்கு கரெக்டாக புரிஞ்சு. அப்போ பெரிய கல்லை அப்படி தான் எத்தன். அதனால் அப்பனுக்கு கரெக்டாக புரிஞ்சு போச்சு. இவன் யாரை சொல்லுவான்? அப்பனையும் அம்மையும் தான் சொல்லுவான். கூடால நிற்கக்கூடிய அந்த நட்சத்திரங்கள் சொல்லுது, அவ்வளோ சகோதரர்களையும் சொல்லலாம். எப்போ எல்லாரும் இவனுக்கு வணங்குவாங்க இவன் சொல்லுவான் அப்படிங்கிற விஷயத்த அவர் உணர்ந்துக்கிட்டார். அப்போ உணர்ந்துட்டு கொஞ்சம் கோபப்பட்டதாட்டெல்லாம் அதுக்கு கீழே போடப்பட்டிருக்கு. அப்போ பார்த்தா இது ஏன் இஸ்ரேலை மட்டும் இதில் பார்த்தாக்கி சூரியன்னா யார்? யாக்கோபு. சந்திரன்னா ராகேல். நட்சத்திரங்கள் அப்படின்னு சொன்னால் இந்த 12 பிள்ளைகள், 12 பிள்ளைகளும். அப்போ இதெல்லாம் சேர்த்து தான் நட்சத்திரங்கள். அப்போ ஏன் இது இஸ்ரேலை மட்டும் சொல்லப்படுது? அப்போ உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள் இருக்காவ, இவங்க எல்லாம் நட்சத்திரங்களா ஆக முடியாதா அப்படின்னு கேட்டால், ஏன் இந்த ஒரு ஜனத்தை மட்டும் என்னுடைய ஜனம் யூதர்களை மட்டும் இஸ்ரேலர்களை மட்டும் என்னுடைய ஜனனை ஆண்டவர் பொத்தி வச்சிருக்காரு, மற்றவங்க எல்லாம் அப்போ இயேசு தேவன் படைச்ச பிள்ளைகள் இல்லையா அப்படின்னு கேட்டாக்கி ஆதியாகமம் 12வது அதிகாரம் 3வது வசனம் அதுக்கு பதில் சொல்லுது. அதை வாசிக்க பார்ப்போம். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் யார் மூலமாக ஆசீர்வதிக்கப்படணும்? யாக்கோபில். அதுக்கு முன்னால் ஆபிரகாம் மூலமாக தான் இந்த வம்சங்கள் எல்லாம். அப்போ இயேசு வருவதற்கிட்டு ஒரு குடும்பம் அங்கே ஸ்பெஷலாட்டு மாற்றி வைக்கப்பட்டது. ஒரு குடும்பம், ஒரு வம்சம், ஒரு தேசம், அதை விட்டு மாறி இயேசு எங்கேயுமே வர முடியாது. அப்போ இயேசு வருவதற்காக தான் ஒரு குடும்பம், ஒரு வம்சம், ஒரு தேசம் பாதுகாக்கப்படுகிறது. அதுதான் இஸ்ரேல் தேசம், யூதா கோத்திரம். இந்த கோத்திரம் பார்த்தா அதுக்கு பிறகு தான் இந்த கோத்திரத்துக்கு மேலே சாத்தானுடைய தாக்குதல் அதிகமாக ஆரம்பிச்சு. யாருக்கு மேலே அதாவது வாக்குத்தத்தம் இருக்கோ அவங்க மேலே கூடுதல் தாக்குதல் என்ன செய்யும்? சாத்தானுடைய தாக்குதலும் ஊர் ஜனங்களுடைய தாக்குதல், எல்லா தாக்குதலுமே கூடுதல் வாக்குத்தத்தம் பெற்ற கூடுதல் வல்லமை உள்ளவர்களுக்கு மேலே திரும்ப என்ன செய்துட்டு இருக்கோம்? தாக்க ஆரம்பிக்கும். அதனால தான் இந்த குடும்பத்துக்கு மேலே, இஸ்ரேல் குடும்பத்துக்கு மேலே சாத்தான் இன்றைக்கும் துப்பாக்கிகளை 24 மணிக்கூறும் வைக்க முடியாமல் திணறக்கூடிய ஒரே 24 மணிக்கூறும் கையில் துப்பாக்கியோட ஆணும் பெண்ணும் இருக்கக்கூடிய நாடு இதுதான் இஸ்ரேல். அது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நாடு. அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நாட்டுக்கு மேலே சாத்தானுடைய பயங்கரமான ஆக்கினைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இதெல்லாம் எப்படி நடந்தது அப்படின்னு சொன்னால், எல்லாத்துக்குமே காரணம் ஒரு அண்ணனும் அண்ணியும்
ஆப்பிள் பழத்தை பறித்து ஏதேன் தோட்டத்தில் தின்னதுனால. அப்படி தானே? அங்கே தின்னு என்ன ஆகி போச்சு, உலகத்தையே சாத்தானுக்கு கையில் தூக்கி கொண்டு கொடுத்துட்டாங்க. இல்லாமல் அவனுக்கு கையில் முதல்ல பவர் ஒன்றும் இல்லை. அது உடனே தேவன் ஒரு பெரிய தீர்க்க தரிசனத்தை சொன்னார். ஆதியாகமம் 3:15 ஸ்ரீயின் வித்து குதிகாலை நசுக்குவா. இப்போ அவனுக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு, ஸ்ரீயிலேருந்து ஒரு பிள்ளை வரும், அந்த பிள்ளை தான் இயேசு. அப்போ அந்த சந்ததியை என்ன செய்யணும், நம்ம தீக்கணும், அந்த வாக்குத்தத்த வம்சத்தை வளர விடக்கூடாது அப்படின்னு அவன் ஒரு திட்டம் போட்டான். ஆனால் அதே நேரத்தில் தேவன் ஒரு திட்டம் போட்டார். ஒரு பெரிய விக்கிரக வணங்கி, கல் வணங்கி விக்கிரகத்தை விற்று வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்த ஒருத்தர் மெசொப்பொட்டாமியா தேசத்திலிருந்து, சினையார் தேசம், ஈராக்கு, பாபிலோன் எல்லாமே சொல்லப்படக்கூடிய ஒரே தேசம் தான் இதுதான், பாபிலோன். அந்த பாபிலோன்லேருந்து ஒருத்தரை தேர்ந்தெடுத்தார், ஆபிரகாம். அப்படி தானே? அந்த ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் பிறக்குது. அந்த ஆபிரகாமுக்கு பிள்ளையார் ஈசாக்கு. ஈசாக்குக்கு 2 மகன்கள் பிறக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிட்டே வெளியே வந்தாங்க அப்படின்ட்டு பைபிள் என்னச்சது அப்படி சொல்லுது, ஏசாவும் யாக்கோவும். இப்போ இந்த யாக்கோவுக்கு தான் 12 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. 12 கோத்திரமும் நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லப்படுது. அதில் வெளிப்படுத்தின 12 நாளில் ஒரு விஷயம் சொல்லப்படுது, பிள்ளையை விழுங்க யார் காத்திருந்தா அதில் போடப்பட்டிருக்கு. அப்போ பிள்ளையை வழங்குது, இந்த கோத்திரத்திலேருந்து வரக்கூடிய பிள்ளையை வணங்குறதுக்கு, அதாவது நாசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முதல்ல அவன் கையில் எடுத்த ஆள் யார் அப்படின்னு சொன்னால் பார்வோன். யாத்திராகமம் 1:16 அதை வாசிக்க பார்க்கலாம். அவன் ஒன்று கூட தப்பப்படாதுன்னுட்டு முதல்ல திட்டம் போட்ட ஆள் யார், இந்த பார்வோனுக்கிட்ட இருந்து தான் முதல்ல ஆரம்பமாச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து வரும்போது பார்வோனை விட்டு தள்ளிங்க வந்தாலும் இடையில ஒருத்தன் குறுக்க வரான். எண்ணாகமம் 23:8 இவனை சபிக்கிறதுக்காக இந்த கூட்டம் ஆட்டு மந்த மாதிரி வந்துட்டு இருக்கிறத பார்த்த அந்த பாலாக்கு ராஜா என்ன செய்தான், இவனை பிடிச்சு கொண்டு போய் நம்மளால் இவனால ஒன்றும் செய்ய முடியாது, வாக்குத்தத்தை சந்ததி அப்படியே ஆட்டு மாடு கணக்கு அப்படியே கூட்டமாக வந்துக்கிட்டே இருக்குது, இதோட அழிக்கணும்னா என்ன செய்ய முடியாது, நம்மளால் எதிர்த்து நிற்க முடியாது, அதனால் சாபம் போட்டு அழிச்சா மட்டும்தான் உண்டு அப்படின்ட்டு இவனுக்கு வாயினால் சாபம் போட்டதுக்கு ஒருத்தனை கொண்டு வந்து அதில் என்ன தாக்க வரும்போது தான் அது என்ன செய்ய முடியலை, தாக்க முடியலை. ஆனால் ஒரு அழகான ஒரு திட்டத்தை போட்டு கொடுத்தான். நீ வேறு ஒன்றும் செய்யண்டாம், அவன்கிட்ட அம்பையை ஈட்டியை எடுத்து சண்டை கொண்டு போண்டா, இங்கே இருக்கக்கூடிய மோபாவிய பெண்களில் கொஞ்சத்தை என்ன செய்யணும், அவனுக்கு கேந்திரத்துக்குள்ளே நீ அவுத்து விட்டுட்டேன்னா போதும், கதை சிம்பிளாக முடியும் அப்படின்னு. அப்போ அந்த பொம்பளைகளும் அங்கே போனாவ, முதல்ல சாப்பிடுக்கு போனாவ, அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள திருமணம் செய்து கொண்டாங்க. கடைசியில் நடந்த சம்பவம் என்னது, அவன் 2 ஜாதிகளும் இந்த ஜாதிகளுக்குள்ளே கலந்தது, அப்படி எப்படியாவது தொலைச்சி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அவன் வாக்கு பண்ணிட்டு இருக்கும்போது தாவீது வம்சத்தில் தான் மெசியா வருவார்னு திரும்பவும் வாக்குத்தத்தம் கொடுக்கப்படும் போது இன்னொருத்தி இடையில வந்து சாடுகா. ஆள் யார் அப்படின்னா அது யார், இயேசுவின் வம்சத்திலே வம்ச வரலாறுலே உள்ளவா தெரியுமா, யாரு நீ, அத்தாலியாள் கேள்விப்பட்டிருக்கா. அத்தாலியாளை பற்றி பைபிளில் பயங்கரமான கதை சம்பவங்கள் எல்லாம் அத்தாலியாளை பற்றி சொல்லப்படுது. இவள் யார் அப்படின்னு கேட்டால் இஸ்ரேலினுடைய 7வது ராஜாவான, இஸ்ரேலின் ராஜா 7வது ராஜா, சாலமோனுக்கு பிறகு 7வது ராஜா ஆகாப்புக்கும் பெரிய ஒரு பிசாசு எசபேல். இந்த எசபேலுக்கும் மகளாக பிறந்த ஒரு குட்டி பிசாசு தான் யாரு, அத்தாலியாளுங்கிறவ. ஆகாப் ராஜாவுக்கும் எசபேல் ராணிக்கும் பிறந்த ஒரு பெரிய குட்டி பிசாசு தான். பிள்ளைய அப்படி தான் வளர்த்தாங்க. அப்படி தானே பிள்ளைய நிறைய பேர் வீட்டில் வேலை செய்ய விடாமல் நல்ல பொத்தி வளர்த்து கடைசியில் கட்டி கொடுக்க வீட்டில் போன பிறகு தான் ஒன்றும் காப்பி போட கூட தெரியாது, எங்கள் புருஷன் தான் போட்டு கொடுக்கணும். அப்போ தான் அங்கே அடியும் சண்டையும் வரும். அப்படி தானே, அடியும் சண்டையும் வந்து அதுக்கப்புறம் தான் பிரச்சனை. இவன் அப்படி தான் காப்பி போடுக்க படித்து கொடுக்காம எல்லாம் நான் எல்லாத்தையும் செய்து கொடுத்து ஒன்று தான் படித்து கொடுத்தா, அடுத்த வேளை அழிக்கிறது எப்படி, அடுத்த வேளுக்கு ரத்தத்தை குடிக்கிறது எப்படிங்கிறத யாருக்கு படித்து கொடுத்தா, எசபேலு மோளுக்கு படித்து கொடுத்தா, அத்தாலியாளுக்கு. இப்போ இதனால் கடைசியில் வந்த பிரச்சனை என்ன அப்படின்னா, யூதாவின் ராஜா பக்கத்தில் ஒருத்தன் யோராம்ங்கிற ஒரு ராஜா ஆட்சி செய்துக்கிட்டு இருந்தான், அவனுக்கு பிடிச்சி இவளை கட்டி வச்சுட்டாங்க. அல்லேலூயா, அவன் நல்லவன் தான், இவன் கேடு கட்டவன் அவன் வீட்டில் போய் சேர்ந்ததை விட அவனுக்கு சீனு. அது வந்து இயேசு வரக்கூடிய பரம்பரை. ஆமாம், இது அப்படி இல்லை, இஸ்ரேல் பரம்பரை வந்து அப்படி இல்லை. அத்தாலியாளுக்கு அப்பா தாத்தா அது வேறு லைனில் போயிட்டு இருந்தாங்க. ஆனாலும் யூதாவுக்கு ராஜா யோராம், அது வந்து யூதா கோத்திரத்துலேருந்து இயேசு வரக்கூடிய பரம்பரை. அந்த பரம்பரையில் தான் ஒருத்தன் யோராம்னு இருந்தால் அவனுக்கு பிடிச்சி யாரை அந்த பிசாசை பிடிச்சி கட்டி வச்சுட்டாங்க. அப்போ கட்டி வச்சதுனால பயங்கர பிரச்சனை. இவன் என்ன செய்துட்டா, முதல்ல கணவனை பறி கொடுத்தாள். ஆமாம், அங்கே போய் போன போக்கிலே புருஷனை இழந்துட்டா, அவன் செத்து போயிட்டான். பார்த்தா அவனுடைய மகனும் செத்து போனான், அகசியா அவனுக்கு பேர். பைபிள் படிச்சிருக்கிறீங்களா?